அத்தியாயம் 19. டைரியின் பக்கங்கள். நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்காக கிடைக்கும் தண்டனை. அந்த தண்டனை எனக்கு கிடைத்தது நான் நம்பிய என் கணவனால். எனக்கு தெரியும், ஆடம்பர வாழ்க்கை மீது அவன் கொண்ட மோகம் என்னிடம் இருந்தது. அதனால்தான் என்னை திருமணம் செய்து கொள்கின்றானோ என்ற சந்தேகம் திருமணத்தின் போது இல்லை. என்னை அவன் அத்தனை பத்திரமாக பார்த்து கொண்டான். உள்ளங்கையில் வைத்து தாங்குவார்கள் என்பார்களே, அது போலத்தான். எனினும் சில ஆண்டுகளுக்கு பின்பு அவனின் நடவடிக்கைகளில் சந்தேகம் கொண்டு வினவும் வரை அவனின் அந்த குணம் எனக்கு தொந்தரவாக இருந்தது இல்லை. என் தந்தையிடம் இருந்து மாதம் பணம் வாங்குவதை அறிந்த பொழுது என் தன்மானம் பாதித்தது. அத்தோடு என் தந்தையின் அலுவலகத்தில் சென்று சண்டை போட்டது தெரிந்த போது அவனின் மீது கொண்ட நம்பிக்கை லேசாக ஆட்டம் கண்டது. கருவை கலைக்க எனக்கே தெரியாமல் மாத்திரைகளை கொடுத்தது. உடல் கருகிய நிலையில் என் உள்ளத்தையும் கருக்கச் செய்தது. அது மட்டுமல்லாமல் என்னை உயிருடன் புதைக்கும் வகையில் ஒரு செயலை கமல் செய்தான். அது என் பெண்மைக்கு கிடைத்த அவமானம். ஒரு மனைவியாய், ஒரு பெண்ணாய் எனக்கு நேர்ந்த அநீதி. என்னால் அதிலிருந்து மீண்டும் வரவே முடியவில்லை. புதைக்குழியில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் என்னை காக்கும் பொறுப்பு யாருடனும் இல்லாதே போனது. ஏன், என்னிடமே அது இல்லை. அந்த குழியில் மூழ்கவே விரும்பினேன். தவறு செய்தவர்களை கூட மன்னித்து விடலாம். ஆனால் இரண்டு முகம் கொண்டு வேஷம் போட்டு ஏமாற்றுபவனை மன்னிக்கவே கூடாது. இரண்டு முகம் என்பது மோசமான குணம். எப்போது எப்படி வேண்டுமானாலும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். சுயநலவாதிகள் அவர்கள். கமலை போல் பச்சோந்திகளுமே ஆவர். மாதவி, கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ். மோனிகா மாதவியை சமாதானம் செய்ய முயன்று உள்ளே அழைத்து செல்ல மாதவி அமைதி அடையவில்லை. அவளுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை. விடுங்க மோனிகா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு அவன் கொடுமைப்படுத்தினான். அவனை என் கையால் 4 அடி அடிச்சாதான் எனக்கு மனசு ஆறும். விடுங்க மோனிகா என்றாள் மாதவி. மாதவி, இப்ப கமலை விட பெரிய பிரச்சனை ஐராவை கண்டுபிடிக்கிறது தான். ஐராவுக்கு என்ன ஆச்சு, இப்ப எங்கன்னு நமக்கு தெரியணும். அதுதான் முக்கியம் மாதவி என்று சொன்னாள் மோனிகா. சற்று தணிந்தது அவளின் கோபம். நான் எங்க வந்து கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவனை விட்டுடாதீங்க மோனிகா. அவளோட காசுலையே வாழ்ந்துட்டு அவளையே அடிமை மாதிரி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கிறான். இவனை மாதிரி வரதட்சணையில வாழ்ற ஆம்பளைங்களை சும்மாவே விடக்கூடாது என்றான். அதை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்துக்கலாம் மாதவி. இப்ப நாம விசாரிக்க வேண்டியது கமலை இல்ல, வேற யார மோனிகா? நீங்க தான் சொல்லணும். அவங்க கூட வேலை பார்த்தது நீங்க தானே, அதோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட நீங்க. சொல்லுங்க மாதவி, ஐராவுக்கு யார் கூடயுமே பிரச்சனை இருந்ததா? ஐரா அமைதியான பொண்ணுமா. யார் கூடவுமே தேவையில்லாம பேச மாட்டா. எந்த வம்புக்கும் போக மாட்டா. காசி பேச விரும்ப மாட்டா. இந்த சேனல்ல அவளுக்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை என்றாள் மாதவி புருவங்களை சுருக்கியபடி. நிதிஷ் யாரு, எப்படிப்பட்டவன் என்ற பொழுது மாதவியின் முகம் அருவருப்பை காட்டியது. அவன் ஐராவை ஏதாவது பண்ணான்னு சொல்றீங்களா மோனிகா? மாதவி, இது ஐராவோட டைரி. இதுல நிதிஷ் கூட அவங்களுக்கு சில ப்ராப்ளம் இருந்ததா எழுதியிருக்கிறாங்க. ஆனா என்னன்னு சொல்லல. ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஒருவேளை நிதிஷே கூட ஐராவை கடத்தி வச்சிருக்கலாம்ல, அதான் கேட்கிறேன் என்று சொல்ல மாதவி தன் விழிகளை ஒரு நொடி மூடி திறந்தாள். பின்பு, மோனிகா, அவன் கமலை விட மோசமான பொறுக்கி. சொசைட்டியில நல்ல நிலைமையில இருக்கிற அவன் என்ன தப்பு செஞ்சாலும் யாருமே கேட்கறது இல்லை. அவனால எனக்கு தெரிஞ்ச நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐராவுக்கும் அவனுக்கும் இடையில பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஏன்னா அவனுக்கு ஐரா மேல ஒரு கண்ணு. கடைசியா அவ வேலை பார்த்த சேனல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவன்தான் காரணம். இங்கேயும் சின்னதா வந்திருக்குது தான். பட் கடத்திட்டு போற அளவுக்கு பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதிஷுக்கு கல்யாணம் ஆகாத யங் கேர்ள்ஸ் தான் விரும்புவான். கல்யாணம் பண்ண பொண்ணுங்களுக்கு மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனாலதான் அவனாக இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றேன் மாதவி. நடந்ததை சொல்லுங்க மாதவி, போதும், உண்மையை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் என்று சொல்ல மாதவி நிதிஷை பற்றி சொல்ல தொடங்கினாள். வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே வந்துடாது என்று சொல்லும் அளவுக்கு மலை போல் தங்களின் செல்வத்தை குவித்து வைத்திருக்கும் ஒரு செல்வந்தரின் மகன் அவன். பிசினஸ் மேனும் கூட. இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில் சில படங்களை இயக்க ஆஸ்கார் வாங்கும் என்று எதிர்பார்த்த
அது போட்ட காசு கூட எடுக்க முடியாமல் படு நஷ்டத்தை சந்தித்தது. ஆனாலும் இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையை விட முடியாமல் டிவியில் வரும் சில ரியாலிட்டி ஷோவிற்கு இயக்குனர் ஆனான். அவனின் சில ஷோக்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று தந்ததால் ஷோ டைரக்டர் ஆகிவிட்டார். வயது 40 நெருங்கிவிட்டாலும் திருமணம் என்னும் சிறையில் சிக்காது சுற்றித் திரிகின்றான். அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கங்களே இல்லை என்று சொல்லிவிடலாம். சூது, மது, மாது என அனைத்துமே உண்டு. தன் கண்ணுக்கு அழகாய் தெரியும் பெண்களுடன் ஒரு இரவை கழித்து விட வேண்டும் அவனுக்கு. அதுவும் அவர்களாகவே வர வேண்டும். வர வைத்தும் விடுவான். பணம், நகை என வாரி இறைக்க பலர் அவனின் ஆசை வார்த்தைகளுக்கு இசைந்தாலுமே சிலர் அவனுக்கு மடியாமல் இருக்கத்தான் செய்தனர். அவர்களுக்காகத்தான் சக்சஸ் பார்ட்டி ஒன்றை வைத்து மதுவை ஊற்றி மங்கைகளை போதை ஏற்றி கவிழ்த்து விட்டு விடுவான் அவன். பின் அவர்களை புகைப்படம் எடுத்து மார்பிங் செய்து மிரட்டி தனக்கு படிய வைப்பது அவனின் வழக்கம். சில காலமாக ஐராவையும் அதுபோலத்தான் செய்ய முயற்சி செய்கின்றான். ஆனால் ஐரா தான் பார்ட்டிகளில் அதிக நேரம் இருப்பதில்லையே, அதனால் மடியாமல் இருக்கின்றாள். அவளை படிய வைக்கத்தான் கமலுடன் பழகி அவளின் குடும்ப வாழ்க்கையில் தன்னோட இயன்ற சேவையை செய்து ஐரா படும் துன்பத்தை வேடிக்கை பார்க்கிறான் அவன். அதிலும் தன்னை அவமானப்படுத்திய ஐராவை கண்ணீருடன் தன் காலடியில் விழ வைத்து விட வேண்டும் என்பது அவனின் எண்ணம். அவ்வளவுதான் மோனிகா, எங்களுக்கு அவனை பற்றி தெரியுங்கிறதுனால எப்பொழுதுமே நாங்கள் 2 பேருமே ஒன்னாவே தான் இருப்போம். தனியாக மீட் பண்ணுற சந்தர்ப்பத்தை கொடுத்ததே இல்லை, அதனால வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கமலுக்கும் நிதிஷ்க்கும் இடையில் பழக்கம் எப்போ இருந்து ஃப்ரெண்டானாங்க எனக்கு அது தெரியாது. ஆனால் அந்த கமலுக்கு சுத்தமாக யோசிக்கிற தன்மையே கிடையாது. கமலுக்கும் சேர்த்து அந்த நிதிஷ் தான் யோசிப்பான். சுய புத்தி இல்லாம அடுத்தவங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிற இவனுக்கு எதுக்கு கல்யாணம் தான் தெரியல. ச்சே, அப்ப கமல் நிதிஷோட கண்ட்ரோல்ல இருக்கிறான்னு சொல்றீங்களா என்றான். மோனிகா அவளும் அறிவாளே அவனை அடித்து கொடுமைப்படுத்தி தன் குழந்தை என்று பாராது கலைக்க வைத்தது என கமலுக்கு நிதிஷ் தான் ஐடியா கொடுத்திருக்க வேண்டும் என்று கேட்க அதை மாதவியும் ஆமோதித்தாள். குழந்தை கலைந்து விட்டது என்ற சோகம் முகத்தில் நிறைந்திருக்க கண்ணாடி முன்பு அமர்ந்து அதை மேக்கப் போட்டு மறைத்து கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தாள். அப்பொழுதும் வழக்கம் போல் அகல்யா வர பேச்சு கமலிடம் வந்து நின்றது. சாரி ஐரா, அன்னைக்கு நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது என்று சொல்ல ஐரா சிறு புன்னகையுடனேயே இருந்தாள். உன்னோட ஹஸ்பண்டை நான் மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன் ஐரா. சில மாத்திரை வேணும்னு கேட்டான். நீ ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு எனக்கு இப்போதான் புரியுது என்றாள். அகல்யா அதான் சாரி கேட்கலாம்னு வந்தேன் என்றாள். ஆனால் அதை ஏன் ஜூஸில் கலந்து உனக்கு கொடுக்கணும்னு தெரியல எனக்கு என சொல்லி நக்கலாக சிரித்தபடியே சென்று விட்டாள் அகல்யா. அவளுக்கும் கமலின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அவளை திரும்பியும் பார்க்க மாட்டான். அழகு இருந்தாலும் கமலை கவரும் வண்ணம் அவளிடம் பணம் இல்லையே. அதான் கமலை பற்றிய அனைத்து தகவல்களையும் ஐராவிடம் போட்டுக் கொடுக்கும் வேலையை வைத்துள்ளாள். அகல்யா கமல்தான் மாத்திரைகளை தந்தான் என்று கூறும்போது ஐராவின் மனம் யோசனையில் ஆழ்ந்தது. கமலின் நடவடிக்கைகள் கடந்த சில மாதங்களாக, அதாவது நிதிஷுடன் நட்பை வளர்த்து கொண்ட பின்புதான் மாறி உள்ளது. அவன்தான் மெடிக்கல் ஷாப் ஐடியாவை கமலுக்கு தந்திருக்க வேண்டும் என்று ஐரா நிதிஷிடம் சென்று பேச, அவனுக்காகவெல்லாம் என்கிட்ட பேசாத ஐராணி, அவன் ஒரு முட்டாள், கூண்டில் அடைச்சி வைக்க வேண்டிய விசேஷ ஜந்து அவன். நான் சொன்னா அப்படியே கேட்டுடணுமா என்ன? அவனுக்காக மூளை இல்லை, தன்னோட குழந்தைன்னு யோசிச்சிருக்க வேண்டாம்? உன்னோட அழகுக்கு அவன் பொருத்தமே இல்லை. ஐரா, நீ ஏன் அவன் பின்னாடியே போறேன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை என்றான். அது என்னோட பிரச்சனை, உனக்கு அது தேவையில்லாதது. இனி அவன்கிட்ட பேசாத, உன்னோட கேவலமான ஐடியாவை அவனுக்குள்ள செலுத்தாத. அப்படித்தான் பண்ணுவேன்னு நீ பண்ணினேன்னா நான் சேனல் ஹெட்டுக்கிட்ட போக வேண்டி வரும், உன்னோட நைட் டைம் பார்ட்டி பற்றி பேச வேண்டி வரும் என்று மிரட்டினாள். ஒரு சக்சஸ் பார்ட்டியின் போது பெண் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தியை மதுபானத்தில் போதை மருந்து கலந்து அவனின் காரில் ஏற்றிச் சென்றதை ஐரா பார்த்திருக்கின்றார். அதன் பின்பு அந்த பெண் வரவே இல்லை, வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றாள். யாரோ தனக்கு போதை மருந்து கொடுத்ததாகவும் போலீஸில் கேஸ் கூட கொடுத்துள்ளார். சேனலின் சப்போர்ட்டும் அந்த பெண்ணிற்கு உண்டுதான்.
அது மட்டுமல்லாது வெளியே தெரிந்தால் அவனின் நிலை என்ன ஆகும்? ஐரா இன்னொரு முறை கமல் கூட சேர்ந்து சுத்துறத பார்த்தேன். எங்க போகணுமோ அங்க போய் உன்னோட லீலைகளை சொல்ல வேண்டி வரும். ஜாக்கிரதை என்று மிரட்டிவிட்டு சென்றார். விழிகளில் குரோதத்துடன் விஷம சிரிப்பு சிரித்த நித்தீஷ் சில காலம் கமலை பார்க்கவில்லை. வாழ்க்கை சில வாரங்கள் நிம்மதியுடன் கழிந்தன. மீண்டும் வந்து நின்றான் நித்தீஷ். கமலின் முன்பு அல்ல, ஐராவின் முன்பு.